ஹலோ மை டியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா நம்ம ரஜினி அவர்கள் தலைவர் 173 படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஒன்று இருந்துகிட்டே இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம RKFI, அதாவது கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் ரஜினி அவர்கள் சேர்ந்து சுந்தர் சியோட டைரக்ஷனில் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஆல்ரெடி ஓகேவாயே அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டக்குன்னு 2-3 நாளில் இல்லை, இந்த ப்ராஜெக்ட் சுந்தர் சி பண்ணல, படம் ட்ராப் ஆயிடுச்சு. பட் ஆனால் RKFIயில் நம்ம ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ரஜினி சார் ஹீரோவாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாளாக இந்த ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது, இந்த ஒரு படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதற்கான விடை நாளைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு RKFIலேருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸுன்றது பண்ணியிருக்காங்க. டுமாரோ 11/11 அப்படின்ற மாதிரி 11/11க்கு தலைவர் 173லேருந்து அப்டேட் ஆனது கொடுக்க போகிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஃபேஸ் ஒன்று காட்டியிருந்தாங்க. ஸோ இது சூப்பர் ஸ்டாருக்கான படம் தான். RKFI தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு டேரக்டர் மேபி சிவி சக்கரவர்த்தி, அப்படி இல்லைனா அஸ்வந்த் மாரிமுத்து, இல்லைனா பார்க்கிங் பட டேரக்டர் ராம்குமார், இப்படி ஒரு நியூ டேரக்டர்ஸை சுற்றி தான் டாக்ஸ் ஆனது போயிட்டுருக்கு. இன்னும் இதில் யார் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணலை. நாளைக்கு தான் இந்த ஒரு படத்தினுடைய டேரக்டர் யார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் முன்னாடி. ஏன்னா சுந்தர் சி பண்ணும்போது ஒரு பெரிய டேரக்டர், ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னும் போது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் இருக்க போகுதுன்னு நினச்சிருந்தோம். பட் இப்போ பெரிய ப்ராஜெக்ட் தான். பட் ஆனால் எந்த ஸ்கேலில் பண்ணுறாங்க அப்படின்றது, ஏன்னா நியூ டேரக்டர்ஸ் உள்ளே வரும்போது அவங்க எந்த மாதிரி மைண்ட் செட்டில் வராங்க, அவங்க எந்த மாதிரி கதையானது ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னும் போது அவங்க இவருக்கான எழுதின ஒரு ஸ்டோரியை தான் எடுத்துகிட்டு வராங்களா, இல்லை அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்டோரியை சூப்பர் ஸ்டாருக்காக க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியலை. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படினாலுமே ஒரு நியூ டேரக்டர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்றதே ஒரு பெரிய ஹாப்பியான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னா புதுசாக ஒரு டேரக்டர் ஒரு பெரிய ஹீரோவை சேர்ந்து படம் பண்ணும்போது அந்த படமானது இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அது இந்த சூப்பர் ஸ்டார் படத்துலையும் சூப்பராக நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு படத்தினுடைய அப்டேட்டுக்கு எந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த டேரக்டர் சேர்ந்து ஒர்க் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். டாட்டா, பை பாய்.